உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல இருந்த பயணம் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் மறுபயண அட்டவணையை நாசா வெளியிட்டுள்ளது. I am Sunny Williams. I'm Butch Wilmore. And I am ready. And I am ready to fly. 3, 2, 1. And liftoff. The Starliner is headed back to space on the shoulders of Atlas. அமெரிக்காவில் உள்ள முக்கிய இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனைதான் சுனிதா வில்லியம்ஸ். இவரும் அமெரிக்க கப்பற்படை கேப்டனான புட்ச் வில்மோரும் விண்வெளி பயணம் மேற்கொள்வதற்காக இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு புளோரிடாவில் உள்ள கென்னடி ஆய்வு மையத்தில் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அமர்ந்தனர். போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் அட்லஸ் வி ராக்கெட்டில் முன்பகுதியில் இருக்க கவுண்டவுன் இந்திய நேரப்படி காலை 8:04 நெருங்கியது. அப்போது கடைசி நேரத்தில் விண்கலத்தில் ஆக்சிஜன் வால்வில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் நாசாவின் கட்டளை மையத்திலிருந்து விண்கலத்தில் அமர்ந்திருந்த விண்வெளி வீரர்களுக்கு அறிவிப்பு ஒன்று வந்தது. அதுதான் திட்டம் ஒத்திவைக்கப்படுவதற்கான அறிவிப்பு. நல்வாய்ப்பாக ராக்கெட் கிளம்புவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே சுனிதா வில்லியம்ஸ் பயணம் செய்யவிருந்த விண்கலத்தில் இருந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இந்நிலையில்தான் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தனது மற்றொரு வீடான சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லலாம் என்கிற எதிர்பார்ப்போடு இருந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்திலிருந்து தரையிறங்கினார். உடனடியாக ஸ்டார்லைனர் விண்கலத்தில் இருக்கும் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கான பணியில் நாசா மற்றும் போயிங் பொறியாளர்கள் ஈடுபட்டனர். கேன்சல் ஆன லான்ச் ப்ரெடிக்டட் டேட் நாளைக்கே இதே டைம்ல கேப் கெனாவரல் புளோரிடாலேருந்து நாளைக்கு லான்ச் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. நாசா ஆல்வேஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் இந்த பேக்கப்புக்கு பிளான் பண்ணி வச்சுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. இது டெஃபினட்டா ஒரு பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் தான் போயிங்க்கு இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி போயிங் இஸ் பப்ளிக்லி ஃபண்டட் கம்பெனினால அவங்க ஸ்டாக் ப்ரைசஸ் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிளஸ் போயிங் நாசா போயிங் மேல வச்ச ட்ரஸ்ட்டை தே ஆர் லூசிங். நாசாவை பொறுத்தவரை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு வீரர்களை அனுப்புவதற்காக தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை 2009ஆம் ஆண்டிலிருந்து ஊக்குவித்து வருகிறது. அதன் வகையில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் க்ரூ டிராகன் விண்கலம் மூலமாக வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வீரர்களை அனுப்பி வரும் நிலையில் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனரும் 4 ஆண்டுகளாக பரிசோதனையில் இருந்தது. ஏற்கனவே 2 முறை பரிசோதனையில் தோல்வியடைந்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் மீண்டும் பரிசோதனை முயற்சியாக விண்ணில் ஏவப்படுவதாக இருந்தது. போயிங் நிறுவனத்தின் பரிசோதனை முயற்சி என்பதால் ஏற்கனவே விண்வெளி பயணத்தில் அதிக அனுபவம் கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் பறக்கவிருந்தனர். ஆனால் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. லான்ச் மூலமா தான் போயிங் அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நாசா என்ன கண்டிஷன் பண்ணாங்கன்னா, ஒரு நாசாவோட வெட்ரன் ஆஸ்ட்ரோநாட் எடுத்துட்டு போனோம். அதாவது ஸ்பேஸுக்கு முன்னாடி போய் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆஸ்ட்ரோநாட் எடுத்துட்டு போனோம். அதுக்கு தான் சுனிதா வில்லியம்ஸை உள்ள கொண்டு வந்தாங்க. சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியும், இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட். அவங்க இந்த மிஷனுக்கு அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மிஷன் இன்னைக்கு லான்ச் ஆயிருந்து அவங்க போய் நிறைய டெஸ்டிங் நடத்தியிருப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பரா வேலை செய்தா, இப்ப ராக்கெட் போற ரூட்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணா தானா கோர்ஸ் கரெக்ட் பண்ணுதா, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் அவங்க பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். பட் சில வால்வ் இஷ்யூஸ்னால, இப்ப ஆக்சிஜன் வால்வ் இஷ்யூனால இப்ப அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஒருவேளை திட்டமிட்ட நேரத்தில் விண்கலம் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருந்தால் 30 நிமிடங்களில் ஸ்டார்லைனர் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் சுனிதா வில்லியம்ஸ் நுழைந்திருப்பார். ஆனால் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நாசா பயண திட்டத்தின் மறு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்திய நேரப்படி புதன்கிழமை காலை 7:41 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்ல உள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன்.
அண்மை செய்திகள். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.